ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அறுசுவை சமையல். இன்றைக்கி ஈஸ்ட் இல்லாமல் ஓவன் இல்லாமல் மிக சுலபமாக செய்யக்கூடிய சாக்லேட் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் உருக்கி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். 1 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து அடிச்சுக்கலாம். மைதா மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா சலிச்சு போட்டுடலாம். கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் சலிச்சுக்கணும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். மைதா எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் ஜீனியும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது, இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போது கேக் பேன் எடுத்து அதில் பட்டரை தடவிக்கலாம். முதல் ஒரு பட்டர் ஷீட்டை அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி உள்ளே வச்சுருங்க. சுற்றியும் அந்த பட்டர் ஷீட்லேயும் நல்லா பட்டரை தடவிடலாம். இப்போது நம்ம தயாரித்து வச்ச அந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். பாத்திரத்தை நல்லா 2 தடவை இப்படி தட்டிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் அப்போ தான் இருக்காது. இப்போ குக்கரை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். உப்பு போட்டு நல்லா தூவி விட்டுருங்க, நல்லா சமமாக தட்டி விட்டுருங்க. உள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த கேக் பேனை அதுக்குள்ளே வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு வெயிட் போடக்கூடாது, 1/2 மணி நேரம் சிம்லே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கை தட்டில் வச்சிடலாம். ஓரத்தை லேசாக இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க, அப்போ கேக் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக அந்த பட்டர் பேப்பரை பிரித்து எடுத்துட்டா கேக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக வந்திருக்கு சாக்லேட் கேக். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னு பயமே வேணாம், ஈஸியாக செய்யலாம். ஓவன் இல்லாமல் செய்கிறது தான் இதனோட முக்கிய பெனிஃபிட்டே. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக், பயங்கர சாஃப்டாக வந்திருக்கு. இன்றைக்கி சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.